ஹலோ கைஸ், திங்கட்கிழமை எபிசோட் ரொம்பவுமே மனசுக்கு ஆறுதலான எபிசோட். வெளியில் மக்கள் என்ன பேச நினைக்கிறாங்களோ, என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ, அதை இந்த வியானா பொண்ணு தைரியமாக உள்ளே போய் சொல்லிட்டு வந்துட்டா. நேற்று எல்லோரும் குரூப்பாக உட்காந்துருக்குறாங்க. சாண்ட்ரா, வியானா எல்லாம் ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டுருக்கு. அந்த டைமில் வியானா சொல்கிறா, எல்லோரும் சேர்ந்து சமைக்கலாம், எல்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இந்த சாண்ட்ரா பொண்ணு, நீ முதல்ல போய் பாத்திரத்தை கழுவி வை அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த சாண்ட்ரா வறுத்தெடுக்க வியானா ஆரம்பிச்சிடுறா. இது நல்லாவே வறுத்தெடுத்துட்டா வியானா. வீட்டில் இருக்கிற திவ்யாட்ட போய் நல்லாவே சொல்லிட்டா, நீ ஒரு ட்ராமா குயின், நீ பல நாடகத்தில் நடித்து எப்படிலாம் அழுவ முடியுமோ அந்த மாதிரிலாம் அழுது இங்கே அதே பெர்ஃபார்மன்ஸை என்கிட்டையும் காட்டலான்னு நினைக்கிற. உன் பெர்ஃபார்மன்ஸுக்கு பயந்து மற்றவங்க தான் பயப்படலாம், நான்லாம் பயப்படவே மாட்டேன். நீலாம் ஒரு கிறிஸ்டோபர் மூஞ்சி, உன்னோட ஆட்டத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு வெளியில் என்ன நடக்குதோ அதை ஓப்பனாகவே திவ்யாட்ட போட்டு உடச்சிட்றாங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பிக் பாஸ் இதையாவது அட்லீஸ்ட் கட் பண்ணாமல் டைரெக்டாக அங்கே என்ன நடந்ததோ அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இந்த டயலாக் மட்டும் வியானா சாண்ட்ரா முன்னாடி சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தானா சாண்ட்ராவோட முகத்தை ஒட்டுமொத்த மக்களுமே பார்த்துருப்பாங்க. அதை அந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டா. சரி, இதுதான் போகுது அப்படின்னு பார்த்தா பிரவீன் கரெக்டான அந்த இடத்துல எல்லாம் ட்ராமா இல்லை ட்ராமா அப்படின்னு அழுத்தமாக சொல்ல வச்சுட்டாரு. அதோடு இல்லாமல் பிக் பாஸ் இதை லூப்பில் வேற போட்டு விட்டாரு. மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இதை பிரவீன் மறுபடியும் சாண்ட்ராவுக்கு முன்னாடியே சொல்லி சாண்ட்ராவை கிழிச்சு விட்டுட்டாரு. சரிப்பா, இவங்க தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா வினோத்தும் போகிற போக்கில் நேற்று 2 பேரும் அசால்ட்டாக வெளில அனுப்பிச்சிட்ட அப்படின்னு சாண்ட்ராவை பார்த்து சொல்லிட்டாரு. போடு போடு, இதை விட வேற என்ன வேணும்? வெளியிலேருந்து உன்னை குத்துறோன்னு தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் வச்சு குத்திட்டான்.